சேனலுக்காக ராகவி கார்த்திகேயன். இன்னைக்கு பேட்டியில நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, பத்திரிகையாளர் ஷேக் வேரா ஜெய்சங்கர் அவர்கள். அதாவது சமூக பிரச்சனை, மக்கள் வாழ்க்கை, அரசியல், சினிமான்னு இதை பற்றி நேரடியாகவும் நேர்மையாகவும் பேசக்கூடிய ஒரு சில நபர்களில் இவரும் ஒருவர். இன்னைக்கு இவர்கிட்ட கரண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு வைரலான ட்ரெண்டிங்கான இஷ்யூஸ் பற்றி அவரோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கங்குவாக்கு அப்புறம் ரெட்ரோ வந்து சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் நல்ல ஒரு ஹைப் கொடுத்துச்சு, பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தவங்கலாம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது, நல்லாவே இல்லை, ஒரு ரொம்ப ஆவரேஜ்க்கும் கீழே அப்படின்ற ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பிறகு வந்து அஜித், விஜய், அதுக்கப்புறம் எல்லா நடிகருமே, சூர்யாவை கூட எடுத்துங்க, எல்லாருமே நடிக்கிறது எல்லாமே கேட்டால் வந்து எல்லாமே பிளாக் பஸ்டரு, அப்படியே வந்து கமர்ஷியலாக வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆவரேஜ் படங்கள் வந்து நிறைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஏன் ஃப்ளாப்பான படங்கள் கூட எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ரஜினியே கொடுத்துருக்காரு, நிறைய படங்கள் சொல்ல முடியும். ஸோ அவங்க வந்து 270 படங்களில் வந்து கேட்டால் எத்தனை ஃப்ளாப்பான படங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா கணக்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 படம் கிட்ட வந்து கேட்டால் ஃப்ளாப்பான படங்கள் இருக்குது. என்னால் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து என்னால் சொல்ல முடியும். நான் ரஜினிக்காக நான் சொல்ல வரல, எல்லாருக்குமே கேட்டால் முடங்கி, இப்போ அஜித்லாம் படமே இல்லாமல் முடங்கி இருக்கார். விஜய்க்கும் பல படங்கள் வந்து ஃப்ளாப்பாக இருக்குது. அது வந்து ஆவரேஜாக வந்து காட்டியிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் ஓட வச்சுருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காகவே ஓட வச்ச படங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எல்லா நடிகர்களுக்குமே வந்து கேட்டால் வந்து ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் இருக்குது. இதில் வந்து நான் பார்க்குறேன்னு கேட்டால் வந்து நான் படம் முழுமையாக பார்த்தேன். படத்தில் இருக்க சில குறைகள் மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் ஃப்ளாப்புக்கு காரணம் அது கிடையாது. முழுக்க முழுக்க கேட்டால் இந்த கதை வந்து 1960 தொடங்குது. ஒரு நீளமான கதை, ஒரு வரி கதை கிடையாது. இப்போ ஜெய்பீம் வந்து ஒரு வரி கதை, லாக்அப் டெத்து, அதுக்காக ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற மனைவிக்கு ஒரு வழக்கறிஞர் சப்போர்ட் பண்ணுறார், அவ்வளோதான் கதை. அது கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகலைனால் கூட பரவலாக வந்து பேசப்பட்டது வந்து, ஏன்னா உண்மை கதை என்ற அடிப்படையில் சரி, வந்து சூர்யாவுடைய நடிப்பு, ஒரு வழக்கறிஞராக வந்து தன்னை வந்து மாற்றிக்கிட்டது, நடிப்புக்காக வந்து பாராட்டினாங்க. விஜய், அஜித் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல், இந்த சூர்யா இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு உள்ள ஒரு மைனஸ் என்னென்னா, எல்லாருக்குமே கதையை கேட்கும்போது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கதையை சொல்கிறவங்க வந்து பெரிய ஸ்டாரு, விஜய் பெரிய ஸ்டாரு, சூர்யா பெரிய ஸ்டாரு, அஜித் கதையை சொல்லும்போது அது எந்த இயக்குனராக இருந்தாலும் கேட்டினா ரொம்ப ஆர்வத்தோடு சொல்லுவாங்க. அது அப்படியே மேக்கிங்க்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சொதப்புவாங்க. இந்த கதை 1960 தொடங்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீளமாக போகிற மாதிரி இருக்குது. 2.25 மணி நேரம்னு கேட்டால் இன்டர்வல்க்கே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. ஒரு லெங்க்த்தாக சொல்கிற மாதிரி இருக்குது, பெரிய கதையாக இருக்குது. அப்போ அந்த கதையை வந்து கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம், கேரக்டர்களை வந்து கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம். 6 வில்லன்கள் படத்தில், அதில் 2-3 பேர் தேவையே இல்லாதவங்கலாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து சிறந்த நடிகர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, நாசரும் சிறந்த நடிகர். ஆனால் இதில் எதுக்கு அவங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாசர் எதுக்கு இதில், பெரிய ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம், அவங்கள கொஞ்சம் கொண்டு வந்து டம்மியாக போட்ட மாதிரி இருக்குது. அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னு கூட தெரியவே இல்லை. ஹீரோயின் வந்து ரொம்ப கேட்டினா அவனுக்கு என்ன சொல்கிற, ஆக்டிங்க்கு வேலையே இல்லை, சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்காங்க. ஸ்கூல் டீச்சர் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்கள வந்து இந்த கடலோர கவிதைகளோட அந்த ரேக்கா மாதிரி காட்டுறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய அதில் வந்து வேலை இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் முழுக்க முழுக்க ஹீரோயின் லவ் சப்ஜெக்ட் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, லவ் சப்ஜெக்ட் சொல்ல மாதிரி கேட்டால் வந்து கமர்ஷியலாக ஃபைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6, நான் சொல்கிறேன் 6 ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா லெங்க்த்தான ஃபைட்டு. ஒரு சின்ன சின்ன ஃபைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபைட்டு கிட்ட வருது, ஒரு 25-30 ஃபைட்டு வருதுமா படத்தில். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சோர்வை தருது. ரசிகர்கள் ஒரு நாள், அடுத்த நாள், 2வது நாள், 3வது நாள் வருவாங்க. ஆனால் இதை மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபில்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ஃபில்மை தாண்டி போகுது. இப்போ 6 வில்லன்கள் படத்தில் இருக்கிறாங்க. இந்த 6 வில்லன்களும் வந்து எதிர்த்து சண்டை போடக்கூடிய இடத்துல வந்து சூர்யா மட்டும்தான் இருக்கிறார். எல்லா கேரக்டரையும் தூங்கி சுமக்கிறவர் யாருன்னா சூர்யா ஒரு ஆள். அது டைரக்டர் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு காமெடியனாவது அந்த படத்தை வந்து, இப்போ 2.25 மணி நேரம் படம், ஒரு நல்ல ஒரு காமெடியனை யாராவது போட்டாவது கொஞ்சம் காமெடியாவது ட்ராக் பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் போட்டு சிரிப்பு டாக்டர் சொல்லி அவரை போட்டு சாக அடிக்கிறாங்க. ஸோ கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக இது ஒரு மொக்க படம், குப்பை படம்னு சொல்லவே முடியாது. ஒரு சிறந்த நடிகரை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேலண்டான ஒரு ஆக்டரை கொண்டு வந்துட்டு நாசமாக்கின மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நான் அந்த 2 நாள் 3 நாள் வந்து படம் வந்து போயிடுச்சு. அடுத்த நாள்லன்னு கேட்டால் ஒரு ஆவரேஜாக படங்கள் வந்து ரசிகர்கள் வருவாங்கன்னு பண்ணால், அந்த ஜென்ரல் ஆடியன்ஸை வராத அளவுக்கு
எதிர்மறை விமர்சனம் கொட்டுன்னு கொட்டானுங்க. ஆனால் இந்த குறையால் இந்த படத்துக்கு பெரிய இழப்பான்னு கேட்டால் கிடையாது. கங்குவாவை பார்த்தீங்கன்னா அது வேறு. அது 3 டைமென்ஷனில் போட்டாங்க, சவுண்ட் எஃபெக்ட்டு, நாய்ஸு, நிறைய வன்முறை காட்சிகள் எல்லாமே இருக்குது. இதில் குழந்தைகள் வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். எந்த விதமான சின்ன ஆபாச காட்சிகள் கூட இல்லை. கதையை வந்து விறுவிறுப்பாக தான் கொண்டு போகிறாங்க. காமெடி வேணால் குறைஞ்சிருக்கலாம். ஆனாலும் வந்து கேட்டால் அது மற்ற நடிகர்களுடைய பண்ணக்கூடிய சேட்டைகள் வச்சுக்கிட்டுனா ஆவரேஜாக அதையும் கூட கடந்து போக முடியும். ஜெயராம்லாம் ஓரளவுக்கு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் படத்தை வந்து ஏன் வந்து இப்படி ஒரு மொக்க படம், குப்பை படம்னு சொல்லி ஆக்குறாங்கன்னா, இது திட்டமிட்டு பண்ணுறாங்க. பண்ணக்கூடிய நபர்களை சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன். இந்த ஜென்ரல் ஆடியன்ஸை தடுக்கிறதுக்கு இவங்க மெனக்கட்டு வேலை செய்கிறாங்க. சூர்யாவுக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்கிறாங்க. நல்லா தெரியுது. பண்ணுறவங்களாம் யாரான்னு பார்த்தீங்கன்னா சிலது இருக்காங்க. இப்போது கங்குவா படம்னா அது வேறம்மா. நார்மலாக வந்து படம் பார்க்குறவங்களே எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் சராசரியாக ஒரு ஆவரேஜ் படத்தை எதுக்கு இப்படி வந்து கேட்டால் வந்து ஒரு மொக்க படம்னு சொல்கிறாங்க. பேசக்கூடிய நபர்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால் கஸ்தூரி, நடிகை கஸ்தூரிக்கு வந்து அதில் என்ன அவங்களுக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவங்க எவ்வளோ மொக்க படங்கள், குப்பை படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? அந்த வார்த்தை தவிர்க்க முடியாமல் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறோம். எவ்வளோ குப்பை படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஜோதிகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்கள காயப்படுத்துறதுக்கு வந்து இந்த படத்தை பயன்படுத்தக்கூடாது, தனிப்பட்ட முறையில் பேசலாம். அந்த அளவுக்கு கஸ்தூரிலாம் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு கஸ்தூரியே குப்பை தான் இங்கே. ஆனால் கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை குப்பைன்னு சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கஸ்தூரி நான் சொல்கிறேன், கஸ்தூரியே குப்பை தான். ஆனால் ஒரு குப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து குப்பைன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி யாரும் நான் சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். கொஞ்சம் லெங்க்த்தில் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. 2.25 மணி நேரம் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. கடைசியாக ஃபினிஷிங்கும் வந்து ஒரு ஜாலியாக சிரிக்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். சிரிக்காத நபர்கள் அந்த படத்தில் சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்துக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சிரிக்கும் போது கேட்டால் அவங்களும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அதுதான் படம் கடைசியாக ஃபினிஷிங். ஸோ இதை வந்து எதுக்காக எதுன்னா நான் பார்க்குறேன் எல்லாமே குரூப்பு. சூர்யாவுக்கும் சரி, சூர்யாவோட ஃபேமிலிக்கும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் ஒரு எதிர்மறை விமர்சனம்ன்றது ஒன்று வந்துட்டே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இவங்க பழைய வரலாறு வந்து ஒரு நீண்ட காலமாக இது ஒரு இதுவாக நடந்துருக்கு. எப்படின்னா ஜோதிகா பேசின சில வார்த்தைகள், பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கட்டலாம், கோயில்களுக்கு வந்து கட்டுறத விட அப்படின்னு சொல்லி பேசின அந்த பழைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து சூர்யா பேசின விஷயங்கள். அதுக்கு பிறகு வந்து இன்னும் ஜெய்பீமில் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள அந்த இது. ஸோ அதெல்லாம் எடுத்து கேட்டால் வந்து வன்னியர்கள்லாம் படமே பார்க்கல, வன்னியர்கள் படம் பார்க்கல. முதல்ல நான் வந்து அந்த சாதிய பார்வையே இருக்கக்கூடாது. ஏதோ அந்த காட்சி வந்து ஜெய்பீமில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி வச்சாங்க, சர்ச்சையாச்சு, அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வச்சு, அதுக்கப்புறம் அந்த படமே ஓடிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ அதையெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு வந்து ஒரு படம் வந்து எப்போ ஃபெயிலியர் ஆக்கலான்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த பார்வையில் தான் விமர்சனம். முழுக்க சூர்யாவுக்கு எதிரான நபர்கள் அல்லது சிவகுமார் குடும்பத்துக்கு எதிரான நபர்கள் வந்து திட்டமிட்டு இந்த படத்தை வந்து தோற்கடிக்கிறதுக்காக இரவு பகலாக வேலை செய்த மாதிரி தெரியுது அந்த எதிர்மறை விமர்சனங்களை பார்க்கும்போது. அதை தாண்டி இந்த நயன்தாரா சொன்ன இந்த 3 நபர்கள் அவங்களாம் முதல் நாள் நல்லா இருக்குன்றாங்க, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து எதிர்மறையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ திட்டமிட்டு வந்து சூர்யாவுக்கு எதிரான நடவடிக்கை தான் தவிர படத்துக்கு எதிரான நடவடிக்கை தெரில. சூர்யா அண்டு சிவகுமார் ஃபேமிலிக்கு எதிராக வந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்களை பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நான் படம் பார்த்தேன், ஒரு ஆவரேஜ் ஃபில்ம், அதை தாண்டி கூட சொல்ல முடியும். சூர்யா வந்து கடுமையாக உழைச்சிருக்கிறார். இப்போ அதிலையாவது நீங்கள் சொல்லலாமா? நமக்கு நிறைய தெரியும். கங்குவா படத்தில் நிறைய க்ரீன் மேட் போட்டு எடுத்து நம்மளை ஏமாத்தின விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள், வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னது அதெல்லாம் வரும். ஆனால் இந்த படத்தில் சூர்யாவுடைய நடிப்பும் சரி, அவர் உழைப்பும் அதிகம். அதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்த படத்தையும் அவர் தான் தூக்கி சுமக்கிறாரு. அது வந்து இயக்குனர் செய்த மிகப்பெரிய பிழை. வேறு ஏதாவது காட்சிகளை குறைச்சிருக்கணும், வில்லன்களை குறைச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து அதில் சின்ன சிக்கல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காகவே கேட்டால் வந்து முழுக்க சூர்யா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சூர்யாவோட எல்லா நடிப்பையும் காட்டுறாரு. கிட்டத்தட்ட 25 30 சண்டை காட்சி இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே படம் வந்து கேட்டால் வேகம் எடுக்குது. அப்புறம் இதை எப்படி இவங்க நெகட்டிவ் பண்ணான்னு திட்டமிட்டு பிளான் பண்ணி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இது ஆபத்தானது. இது எனக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இது இப்படி போனால் வந்து ஒரு மகா கலைஞனை வந்து கீழே தள்ளுறாங்க. நமக்கு வந்து சூர்யா வந்து ஒரு தமிழனா, ஹிந்திக்காரனா, தெலுங்கனான்றதெல்லாம் கிடையாது. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பிறவி கலைஞன். நீங்கள் வந்து திட்டமிட்டே வேணும்னே நீங்கள் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம், அந்த உரிமை இருக்குது. நம்ம கங்குவாக்கு சொன்னோம்ல, இது வந்து அப்படி இல்லை. இது திட்டமிட்டு இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கணுன்ற நோக்கத்திலேயே இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அது தமிழ் சினிமாவுக்கு தான் ஆபத்து. நீங்கள் தமிழ் சினிமா இன்றைக்கி கீழே வந்துட்டு நாளைக்கு தூக்கி நிறுத்துக்கு வேறு யாரோ ஒருத்தர் வருவாங்க.
ஒரு கலைஞனை வந்து தேவையில்லாமல் போட்டு நீங்கள் வேற இப்போ கஸ்தூரி பேசுறதை வச்சு நீங்கள் சொல்லலாம். இப்போ திட்டமிட்டு இது ஏதோ ஒரு பின்னாடி ஒரு லிங்க் இருக்குது, சூர்யாவை சுற்றி அல்லது சூர்யா குடும்பத்தை சுற்றி இவங்களுக்குள்ள வந்து ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக கேட்டிங்கன்னா முழுக்க எல்லாம் நான் யாரெல்லாம் எதிர்மறை விமர்சனம் ஒரு லிஸ்ட்டு போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே வந்து கேட்டிங்கன்னா வந்து நெகட்டிவாக பண்ணுறான். அவனுடைய பின்னணி எல்லாம் பார்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பெரிய வந்து சினிமா விமர்சகர் நான் சொல்ல, அதனால தான் ஏற்கனவே நான் குப்பைன்னு சொல்லிட்டேன். ஆனால் திட்டமிட்டு இப்படி வந்து கேட்டிங்கன்னா வந்து தன்னோட சொந்த காழ்ப்புணர்வுக்காக வந்து சினிமா ஒரு கலைஞனையும் ஒரு படத்தையும் தோல்வியடை செய்கிறது நல்லது இல்லைன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் சார்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் வித் ருத்ர தாண்டவம். திஸ் இஸ் விஜே ராகவி கார்த்திகேயன்.